சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நந்தினி வெற்றியை பற்றி அவரோட ஃபோட்டோவை அனுப்பி ஒருத்தர்கிட்ட விசாரிக்க சொல்கிறாங்க. அவரும் வெற்றியை பற்றி விசாரிச்சுட்டு நந்தினிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வெற்றி விக்ரமோட ஃப்ரெண்டும் கிடையாது, யூஎஸில் படித்தவனும் கிடையாது. அவன் மதுரை மாட்டுத்தாவணியில் பெரிய ரவுடி. இந்த மாமல் வசூல் பண்ணுறாங்களே அந்த மாதிரி 3rd கிளாஸ் ரவுடி எல்லாம் கிடையாது, 1st கிளாஸ் ரவுடி மேடம். அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அந்த மதுரையில் பொட்டி கடையிலேருந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்னாலும் மாநகராட்சியில் பெர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ அந்த வெற்றிமாறன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. ஆனால் எந்த போலீஸாலையும் அவனை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் மதுரையில் பெரிய ரவுடி. அதனால் அவங்கிட்ட பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி விசாரித்த விஷயத்தையும் யாருக்கிட்டேயும் சொல்லிக்காதீங்க மேடம். நீங்களும் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. அங்கே அவர் வந்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதனால் உஷாராக இருங்க அப்படின்னு நந்தினியை வார்ன் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே நந்தினிக்கு படபடன்னு வருது. என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வெற்றியை பார்க்கறதுக்காக வெற்றியோட ரூமுக்கு போகிறாங்க. வெற்றி கதவை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. கதவை ஓப்பன் பண்ண முடியாதனால சரி ஜன்னலை திறந்து பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. வெற்றி நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இவனை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கான், இவனை பார்த்தா ரவுடி மாதிரிலாம் தெரியல, நல்லா தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கான், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கான், இவனை போய் எப்படி அவன் ரவுடின்னு சொன்னான்? அவன் சொன்னதை நம்பி நானும் இவனை பார்க்கறதுக்கு வந்துட்டேனே, தேவையில்லாமல் தூக்கம்தான் கெட்டுச்சு, நம்மளை வேற பயமுறுத்திட்டான் அப்படின்னு பார்த்துட்டு திரும்புகிறாங்க. திரும்பும்போது அங்கேருந்த ஒரு ஃப்ளவர் வேஸ் கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுமே அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு வெற்றி எந்திரிச்சு தலகாணி கடையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அதை கையில் எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நந்தினிக்கு படபடன்னு வருது. வெற்றி டக்குன்னு கையில் துப்பாக்கியோட வெளியில் வராங்க. வெளியில் என்ன யார் வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சுற்றி முத்தி பார்க்க அது கீழே விழுந்திருக்கோம். அதை பார்த்துட்டு ஓஹோ இது விழுந்து தான் சத்தம் வந்துச்சா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம், சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நந்தினி நடுங்கிக்கிட்டு மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, அந்த ஆள் சொன்னது உண்மைதான், இவன் உண்மையிலே பெரிய ரவுடின்னு தான் நினைக்கிறேன். இப்படி சாதாரணமாக தூங்கிட்டு இருக்கும் போதே துப்பாக்கியை தலகணி அடியில் வச்சு தூங்குறானே இவன்கிட்ட நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும், நாம் தான் இவன் மேலே தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா கிட்ட விஜய் பேசுகிறாங்க. அப்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வெற்றி கேட்குறாரு. மகா விஜய் கிட்ட, ஆமாம் வெற்றியை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தனே என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் வெற்றியை பற்றி விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தேன், ஆனால் அப்படி அந்த பேரில் எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், நீ யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அப்போ மகா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேற்று நைட்டு விக்ரம் கால் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட நான் வெற்றியை பற்றி கேட்டேன், அவர் வெற்றி என்னோடய ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே, என்னது விக்ரம் கால் பண்ணியிருந்தானா, அப்போது பேசினது விக்ரம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை விக்ரமோட குரலில் வேறு யாராவது பேசினாங்களான்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, நான் இதை அவர்கிட்டயே சொன்னேன், அதுக்கு அவர் நான் வேணும்னா வீடியோ கால் போடட்டுமா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீடியோ கால் போட்டு பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு மகா இல்லை நான் விக்ரம் சொன்னதுக்கப்புறம் எப்படி நான் அந்த மாதிரிலாம் சந்தேகப்பட முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது பேசினது விக்ரம் தான், விக்ரம் சொல்லிட்டாரு வெற்றி அவரோட ஃப்ரெண்டு தானே, இதுக்கு மேலே நான் சந்தேகப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எதுக்காக விக்ரம் அப்படி திடீர்னு போனானா அப்படின்னு கேட்க, அது அத்தை பண்ணுற டார்ச்சரில் அவர் போயிருப்பார், இந்த என்னோட பேரில் வேற ஒருத்தி வந்திருக்கால அவ கூட கல்யாணம் எங்கே பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பயத்தில் போயிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ வரானா அப்படின்னு கேட்க, அது தெரியல, வேலை எல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பாக அவரே வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, சரி அவன் வரப்போ வரட்டும், அது வரைக்கும் நல்லது தான், அம்மாவாலையும் இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருந்த கேட்ட வெற்றி அப்பாடா நான் பேசினதை மகா நம்பிட்டாங்க, விக்ரம் தான் பேசினாரு அப்படின்னு நம்பிட்டாங்க, இது போதும் நமக்கு அப்படின்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி அந்த வெற்றியை பற்றி
கிருபா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாம் நினைக்கிற மாதிரி அவன் லோக்கல் ரவுடிலாம் கிடையாது, அவன் பெரிய ரவுடி, அவன் வந்து மதுரையிலே அவ்வளோ பெரிய ரவுடி, அவன் எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கிருபா வந்துட்டு என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள், அந்த விக்ரம் மகா தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போது வெற்றின்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான், சரி விக்ரம் போயிட்டானே, இந்த மகா மட்டும்தானே, இவ கதை எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்த்தா இப்போது அதை விட பெரிய தலைவலி வந்திருக்கே, இப்போ நாம் என்ன பண்ணுறது, அவன் வேற பெரிய ரவுடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி, ஆமாம் அவன்கிட்ட நாம் நேரடியாலாம் மோத முடியாது, நாம் வேறு விதமாக தான் இதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து விக்ரம் அனுப்பின ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் வருது. விக்ரம் எதுக்காக இப்படி அனுப்பணும் அப்படின்லாம் கேட்க, எல்லாம் மகாவோட பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிருபா வந்துட்டு, அப்போது விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு, அதனால தான் மகாவுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெற்றியை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி வந்துட்டு, அதுக்கு அந்த விக்ரமே வந்திருக்கலாமே, எதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னா மாற்றி மாற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் நாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போது அவனை நாம் நேரடியாக மோத முடியாது, அவனை குறுக்கு வழியில் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது கிருபா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி நான் சொல்கிற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அந்த வெற்றியை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், அவன் இங்கேருந்து போனால் தான் நாம் ஏதாவது பண்ண முடியும், அது வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிருபா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி நாமளாவது மகாவுக்கு எதிரி தான், ஆனால் அந்த வெற்றி பெரிய துரோகி, அவன் வந்து மகா கூடவே இருந்துக்கிட்டு மகாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயத்த நாம் மகாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நேற்று நைட்டு அந்த வெற்றி வந்துட்டு விக்ரமோட குரலில் மகா கிட்ட பேசுகிறான்னு சொன்னேன்ல நான், அந்த விஷயத்த நாம் மகாவுக்கு தெரியப்படுத்துவோம், அந்த மகாவே அந்த வெற்றியை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவா அப்படின்னு சொல்ல, எப்படி நாம் போய் சொன்னால் அந்த மகா நம்ப மாட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு என்ன எல்லாமே மறந்து போச்சா உங்களுக்கு, நான் தான் அவன் விக்ரம் குரலில் பேசினது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த வீடியோவை மகாவுக்கு அனுப்பிட்டா போதும், அந்த வீடியோவை மகா மட்டும் பார்த்துட்டா மகாவே அந்த வெற்றியை வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி வந்துட்டு, இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த ஐடியாவை உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உடனே நீ அந்த வீடியோவை மகாக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபாவும் அந்த வீடியோவை மகாக்கு அனுப்புகிறாங்க. மகா வந்து ரெடி ஆகிட்ருப்பாங்க கோவிலுக்கு போகிறதுக்காக. அப்போது அந்த மெசேஜை பார்க்கலான்னு போகிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வெற்றி அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மகாவோட ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.